இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி தைலம் எப்படி தயாரிக்கிறாங்க? அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஆகுதுன்றத தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இலை எங்கே போடுவீங்க? இதில் இந்த ட்ரம்மில் இதில் இலை போட்டு இங்கேருந்து இதுவரை ஆவி வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதே மெத்தேடு. அந்த இலை கொதிக்கிற தண்ணியோட ஆவி வந்து இதில் வரும். குட்டியப்பா அங்கே ஒன்றும் திறந்து காமி உங்களுக்கு அப்போ பார்த்து இறங்கணும்ப்பா. பார்த்து இது ரோலிங், இது பைப்பு ரோலிங் ஆகும்போது இது வச்சு ஸ்டீமாக வரும். இந்த தண்ணி கூலிங் ஆகுனாலும் இங்கே வரும் தைலமும் தண்ணி ரெண்டுமே வரும். தண்ணி பாருங்க இங்கே அப்படி போயிட்டே இருக்கும், தைலம் மேலாக இருக்கும். அப்போ நமக்கு டைம் குறிப்பிட்ட டைம் இது பண்ணிட்டு அப்படி கொண்டு எடுத்து தண்ணியும் தைலமும் ஒன்றும் சேராது. தண்ணி இருந்தால் அடியில் போயிடும். இப்போ அதில் எவ்வளோ கிலோ இலை போடுவீங்க? 300 கிலோ இலை போட்டால் எவ்வளோ தைலம் கிடைக்கும்? 3.5 லிட்டர் கிடைக்கும். அவ்வளோதான். 300 கிலோ போட்டால் 3 லிட்டர் தான் கிடைக்கும். 3.5 லிட்டர். இப்போ அந்த போட்டு கொதிக்க வச்சிங்களா, அந்த இலையில என்ன பண்ணுவீங்க? எரிக்குது, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க எரிக்கிறதுக்கு. மீதி ஆகிறது மேலே கூரைக்கு போட்டுக்குவீங்களா? அந்த இலையை வச்சு எல்லாமே பண்ணிடுறீங்க. இப்போ போட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அது 3 லிட்டர் கிடைக்கும்? 8 ஹவர் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது அந்த கீழே அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்க கொதிச்சுட்டே இருக்காது. 8 மணி நேரம் தொடர்ந்து எரிஞ்சால் தான் 3 லிட்டர் கிடைக்கும். 3.5 லிட்டர். இங்கே தைலம் என்ன ரேட்டுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 180 ml தைலம் வந்து 550 ரூபாய்க்கு தராங்க. உங்களுக்கு தைலம் தேவைப்பட்டா இவரோட நம்பர் டிஸ்பிளேல தரோம், இவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு ஊட்டி பசங்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.